ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं नारामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं भाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् अहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ यथाश्मानम् आखनं मृत्वा विध्वंसत एवं ह एव स विध्वंसते य एवं विधि पाप्मं कामयते यश्च येनम् अभिदासति य एषः அஸ்மாகனஹ. இதுக்கு வருவோம். அந்த 2 கேள்விக்கு முதல்ல இன்னைக்கு பதில் பார்க்கலாம். முதல்ல அந்த வெள்ளிக்கிழமை அந்த கேள்வி, அந்த எக்ஸாம்பிள் ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் கேசவாய நமஹான்னு சொல்லும் பொழுது, ஓம்காரமே பிரம்மம், அதனுடைய அட்ஜெக்டிவ்ஸ் தான் வரக்கூடிய நாமங்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணினா அது உபாசனையா மாறுது அப்படின்னு சொன்னோம். அத மாதிரி வேற ரியல் வேர்ல்ட் பிராக்டிக்கல் அப்ரோச்சஸ் என்ன இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு நான் முதல்ல பிராட் அவுட்லுக் தான் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஒரு 4-5 மினிட்ஸ்க்குள்ள. ஈஸ்வர தியானம் தான் அதுக்கு சொல்யூஷன், சமஷ்டி ஈஸ்வரனை பார்க்கறதுன்னு நான் சொன்னேன். இந்த சமஷ்டி ஆகிய ஈஸ்வரன் யார், எப்படி நான் ஈஸ்வரனா எல்லாத்தையும் உபாசிக்க முடியும்ன்ற கேள்வி வர்றது. அது ஆர்டர் அது இதுன்னு நான் ரொம்ப ஃபாஸ்டா அன்னைக்கு சொல்லிட்டேன். சாஸ்திர திருஷ்டியில இந்த ஜெகத் இருக்கே, ஜெகத்துனா நம்ம எதெல்லாம் பர்சீவ் பண்றோமோ அது கலெக்டிவ்லி இஸ் கால்டு ஜெகத். ஜெகத்துனா எர்த்துன்னு கிடையாது, யூனிவர்ஸ்ன்னு கிடையாது, எல்லாமே எனிதிங் இன்க்ளூடிங் ட்ரீம், எமோஷன்ஸ், தாட்ஸ், ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் கலெக்டிவ்லி ஜெகத். இந்த ஜெகத்து நம்ம பார்க்கிறோம், அதுக்கு அது ஒரு இன்டெலிஜென்ட் ஜெகத்தாக தான் இருக்கு. கிரியேஷன் presupposes an intelligence. ஏன்னா the creation itself is intelligent. It has intelligence baked into it. ஒரு செல்போன் பார்த்தோம்னா அதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்போ the natural question is, இதை யாரு டிசைன் பண்ணா?
ஏன் யாராவது ஒருத்தர் டிசைன் தான் பண்ணியிருக்கணுமா செல்ஃபோனை? தானாவே மரத்துலேருந்து காய்ச்சிருக்க கூடாதா? அப்படின்னு கேட்டால் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இன்டெலிஜென்ஸு அந்த செல்ஃபோனில் இருக்கு. இன்டெலிஜென்ஸு ஒரு ஜட பொருள்னால தானாக வந்துட முடியாது. ஏதோ ஒரு புத்திபூர்வகமாக அது உருவாக்கப்பட்டுள்ளது என்பது நம்மளால யூகிக்க முடியாது, அனுமானம் பண்ண முடியாது. அப்போ இந்த சிருஷ்டியை பார்த்தோம்னா ஜகத்துன்னு சொல்றோமே, அது முழுக்க அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒரு நம்மளோட பாடி பார்ட்டினுடைய இயக்கமே பயங்கர இன்டெலிஜென்ஸ் இருக்கு அதுல. சும்மா ஒரு கண்ணு இயங்கணும்னா அதுல எவ்வளோ நுவான்சஸ் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. லைட்டு வந்து கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு பொருளில் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணில் விழுந்ததுக்கு அப்புறம் அது நம்மளோட பிரெயினுக்கு போய் அது ஒரு வெளியில் இருக்கிறது அப்படியே பிரதிபலித்து நமக்கு ஒரு உலகத்தை காண்பிக்கணும்னா அதில் எவ்வளோ திங்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நர்வஸ் சிஸ்டம்லேருந்து நம்ம ஐ பாலு, ரெட்டினா, இதெல்லாம் அந்த போய் அதுக்கப்புறம் பிரெயினில் வந்து அதனுடைய ஒர்க்கிங்ஸ். நம்ம கண்ணு மட்டும் இல்லை, வெளியிலையும் இந்த கண்ணு ஆப்ரேட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி அந்த ரைட்டினுடைய தன்மை இருக்கணும். இந்த கண்ணு வந்து நல்ல நரிஷ்டா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு அந்த கண்ணினுடைய தன்மைக்கு தேவை, அது வெளியில பிளான்ட்ஸ்ல கிரியேட் ஆகாது. லைட் சோர்சஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இது நான் ஒரு கண்ணுக்கு மட்டும் சொல்றேன். இந்த கண்ணுக்குள்ளேயே நர்வஸ் சிஸ்டம் அது அது ஒவ்வொன்றும் தனித்தனி பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டடியா இருக்கு. அப்புறம் காது, மூக்கு, இது எல்லாம் இது ஒரு ஹியூமனுக்கு. லங்ஸு, இது அத்தனையும் ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன். தானாவே அதெல்லாம் உருவாயிடுது அப்படின்னா அது வந்து லாஜிக் இடிக்கிறது. அதே மாதிரி இத்தனை அனிமல்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிரியேட் ஆகி கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபுட்டுலேருந்து எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஆர்கன்ஸினுடைய நரிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஆர்கனுடைய அது சென்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயத்த ஒரு அவுல் வந்து சென்ஸ் பண்ணுதுன்னா, அவுலுக்கு பாடி ஒரு மாதிரி டிசைன் ஆயிருக்கிறது மட்டும் இல்லை, அவுலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கண்டிஷனும் ஒரு அவுல் கேரக்டரிஸ்டிக்கை வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் அதனால வாழ முடியும். ஒரு பேர்டு பறக்குதுன்னா அது பறக்கிறதுக்கு தேவையானது அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்விரான்மெண்ட்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு, அட்மாஸ்பியர்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஏதோ ஒரு கான்டினென்ட்லேருந்து பறந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வருது, எந்த மேப்பு கிப்பு எதுவுமே இல்லாம. ஸோ அதுக்கான அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு உலகத்துல. இன்டெலிஜென்ஸுங்கிறது ஏதோ ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு அது அனுப்பிடப்படலை. ஒரு மில்லியன் இயர்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு கடவுள் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் உட்காந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அனுப்பியாச்சு, உலகம் வேலை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இது எல்லாமே டைனமிக்காகவும் இருக்கு. எவ்ரி மொமெண்ட் எர்த்து ஸ்பின் ஆகின்னு இருக்கு, எர்த்து சன்னை சுற்றி வந்துன்னு இருக்கு, எர்த்தை சுற்றி மூன் சுற்றின்னு இருக்கு, மற்ற பிளானட்ஸ்லாம் சுற்றின்னு இருக்கு. அது அதனுடைய ஆர்பிட், அதுவும் ஒரு மாதிரி எலிப்டிக்கல், ஒரு மாதிரி ஆர்பிட், அதில் மாறாமல் போயின்னு இருக்கு அந்த பிளானட்ஸ்லாம். கொஞ்சம் மாறி போனால் கூட எர்த்தினுடைய இது நமக்கு ஒன்று எக்ஸசிவ் ஹீட் ஆகிடும், எக்ஸசிவ் கோல்ட் ஆகிடும், லைஃப் சஸ்டெயின் ஆகாது. இதெல்லாம் ஆன்கோயிங் பேசிஸ்ல இயங்கின்னு இருக்கு. நம்மளுடைய ஆர்கன்ஸும் ஆன்கோயிங் பேசிஸ்ல எல்லாமே ஒரு இயக்கம், ஏதோ ஒன்று அதை எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு சிம்பயாட்டிக்கா. ஒன்றுத்தோட ஒன்று கிளாஷ் ஆகிடாம
எடுத்துன்னு போயின்னு இருக்கு ஒரு சிஸ்டமை. ஸோ இது எல்லாமே இன்டெலிஜென்ட்டாக நடக்கிறது. நம்ம சப்போஸ் நம்ம கர்மா தியரியை நம்புறவான்ற பொழுது கர்ம பலனும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படுறது. ஜாதகத்திலேயோ ஜோசியத்திலேயோ நம்பிக்கை இருக்கவாளுக்கு தெரியும். ப்ரெடிக்ஷன் ஈவன் 50% 70% தான் கரெக்டாக இருந்ததுனாலும் எப்படி அது பாசிபிள்? 50% 10% இருக்கட்டும், கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியறது. இந்த ஓலை நாடி ஜோசியன்ட்ட போனால் ஏதோ ஒரு இதை வச்சு அவன் நமக்கு அவன் யாருன்னே தெரியாது, வெறும் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எப்படி மினிமம் நேமை கரெக்டாக சொல்லிடுறான்ல. நம்ம நேமு, பேரண்ட்ஸ் நேம் நான் பார்த்த வரைக்கும் அது அவன் தப்பு பண்ணுறதே கிடையாது. அது எப்படி பாசிபிள்? எங்கேருந்து அது இந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸாக இருக்கலாம்? ஐ மீன் அது ஒரு நேம் எல்லாம் அவனுக்கு வாயில ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத நேம் எல்லாம் பண்ணிடுறான். ஹிந்திக்காரனோட நேமு, ஃபாரினர்ஸோட நேமு. ஸோ எப்படி வர்றது தெரியலையே. ஸோ அந்த கணிப்பு பாசிபிளா இருக்குன்னா கர்மா ஒத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ கர்மாவை அது தவிரவும் கர்மாவை நம்ம இன்ஃபர் பண்ண முடியாது. எதனால ஒருத்தனுக்கு இது நடக்கிறதுங்கிறது வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. சாஸ்திரமும் சொல்றது அப்படி. அந்த கர்மா ஃபேக்ட்னா அதுவும் ஆன்கோயிங் பேசிஸ்ல இந்த புண்ணியம் இந்த பாபத்துக்கு இந்த கர்மாங்கிறதும் கரெக்டா ஒரு கான்சியஸ் ஆர்டர்னால சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜெகத் சிருஷ்டி ஏதோ ஒரு கான்சியஸ் ஆர்டர் தான் சிருஷ்டி ஸ்திதி பண்ணிட்டு இருக்கு, கான்சியஸ் என்டிட்டி தான் பண்ணிட்டு இருக்குன்றது இன்ஃபர் பண்ண முடியறது. அப்படிதான் அப்படின்னு சாஸ்திரமும் சொல்றது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த சிருஷ்டி பண்றவனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். ஈஷிதத்துவம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, லைக் லார்ட்ஷிப். ஏன்னா அந்த அந்த கான்சியஸ் என்டிட்டி தான் இது எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்ணுதுங்கிற பொழுது அப்ப அந்த ஓவர்லார்ட்ஷிப் அந்த என்டிட்டிக்கு இருந்தாகணும். அதனால அதுக்கு ஈஸ்வரன்றதுதான் பெயர், காரண பெயர் தான். சம்ஸ்கிருதத்துல எல்லாமே காரண பெயர். இப்ப அந்த ஈஸ்வரன் ஒரு பர்சன் மாதிரி கை கால் இருக்கிற ஈஸ்வரன், நம்ம பேர் ஈஸ்வரன் இன்னும் போட்டு சொல்லிட்டதுனால அது ஒரு மனுஷன் மாதிரி நம்ம மைண்ட்ல இம்மீடியட்டா வந்துடும். ஈஸ்வரனா உடனே சிவன், பெருமாள் அப்படின்னு பௌராணிகமாக தான் நம்ம மைண்டு போகும். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் இப்போ வெளியில் வரணும் வேதாந்திங்கிறதுனால. ஃபார் த டியூரேஷன் ஆஃப் திஸ் செஷன் சொல்கிறேன். இப்போ அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு பர்சனாக இருந்தா அந்த ஈஸ்வரன் ஆல்சோ இஸ் லிமிட்டெட். வெறும் கை கால் இருந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த ஈஸ்வரன் இவ்வளோ பெரிய ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியாது. அண்ட் சிருஷ்டி கூட பண்ணி போட்டாருன்னே வச்சுக்கலாம் ஒரு என்ஜினியர் மாதிரி. ஆன்கோயிங் பேசிஸ்ல எப்படி எல்லாத்தையும் அவர் கான்சியஸ் ஆர்டரா சஸ்டெயின் பண்ண முடியும்? அப்போ அது ஒரு பர்சன் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்தா இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, அந்த பர்சனோட பாடி அதெல்லாமுமே சிருஷ்டமாயிடுது. அதுவும் ஒரு கிரியேட்டட் தானே. கை கால் இருக்கிறதுனா அதை யாரு சிருஷ்டி பண்ணான்ற கேள்வி எல்லாம் வருது. அதனால சாஸ்திரம் ஈஸ்வரனே இந்த வேர்ல்டோட மெட்டீரியலாகவும் இருக்கார். ஏன்னா அவர் வேற எங்க போய் மெட்டீரியல் எடுத்துட்டு முடியும்? அந்த மெட்டீரியலை யார் சிருஷ்டி பண்ணான்றதாகும். அண்ட் ஆன்கோயிங்கா இதை சஸ்டெயின் பண்ண முடியாதுங்கிறதுனால இஃப் யூ ரியலி லுக் அட் இட், த ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் ஈஸ்வரனே சிருஷ்டி பண்றவர், ஈஸ்வரனே சிருஷ்டிக்கான மெட்டீரியல். அதுதான் வேதம் காண்பிக்கிறது. ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்தாக ஆகியிருக்கார். இது வெறும் நம்பிக்கையானா ஆரம்பத்துல நம்பிக்கை, ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இது சர்டன் ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் இதுல புரியும். அதுதான் ஞானம் சொல்றோம். அது யூ கேன் டைரக்ட்லி காக்னைஸ் திஸ் ஃபேக்ட் தட் ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஒன் என்டிட்டி. இங்க இருப்பது எல்லாம் ஒரே வஸ்து தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வரும். அது ஞானம். இப்ப நம்ம உபாசனையில இருக்கோம். இப்போ மினிமம் திங் நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியறதுன்னா, இந்த அத்தனை நம்பிக்கையாகவே இதை இப்போதைக்கு எடுத்துப்போம். இங்க இருப்பது அத்தனையும் ஒரு ஈஸ்வரனாலேயே ஆகப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு இல்லை. ஈஸ்வரனே இது எல்லாம் ஆகி இருக்கிறார்.
அது என்ன தன்மையாக இப்ப நமக்கு அவர் வெளிப்படுறாருன்னா, இது எல்லாமே ஒரு ஆர்டர் இருக்கு. ஆர்டர் இருக்கிறதுனால தான் இது இயங்குறது. ஆப்தல்மாலஜின்னு ஒரு சயின்ஸ் இருக்குன்னா, ஆப்தல்மாலஜிக்கல் ஏரியா வந்து அக்ராஸ் லிவிங் பீயிங்ஸ் ஒரு காமனாலிட்டி இருக்கு. என்சைம்ஸ்னுடைய ஸ்டடி பண்றோம்னா அகைன் அக்ராஸ் பீயிங்ஸ் அதுல ஒரு காமனாலிட்டி இருக்கு. ஈவன் சர்க்குலேஷன் எல்லாத்துலயுமே. அதனாலதான் ஒரு ரேட்ல பண்ற டெஸ்ட் ஹியூமன் பாடிக்கும் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஒரு சிஸ்டம், ஒரு ஆர்டர் இருக்கிறது. அந்த ஆர்டர் வந்து இது அத்தனையும் சஸ்டெயின் பண்றது. அதுதான் தர்மம்னு சொல்றோம். தரதி. ஏன்னா ஆர்டர் இருந்தாதான் இயங்கவே முடியும். ப்ரெடிக்டபிலிட்டி இருந்து சில விஷயத்துல இருந்துதான் ஆகணும். அப்பதான் கால் எடுத்து முன்னாடி வைக்க முடியும். ஒரு தடவை கால் இங்க வச்சா அந்த பக்கம் போறது, இன்னொரு பக்கம் அடுத்த தடவை வச்சா வேற ஒரு பக்கம் போறதுன்னா நம்மளால நடக்கவே முடியாது. ஸோ சர்டன் திங்ஸ் ஸ்டேபிளா வந்து சஸ்டெயின் ஆகும் பொழுதுதான் உலகம் இயங்குறது. அந்த இயங்கிறது ஒரு கான்சியஸ் திங் தான் அதை சஸ்டெயின் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் அன் ஆன்கோயிங் திங். நமக்கு பார்த்தா ஜடமாக தெரியறது, இயக்கப்படுறதுனால அது கான்சியஸாக தான் இயக்கப்படுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஒரு மனுஷனை பார்க்குறோம், அந்த மனுஷனோட ஜடத்தன்மையை தான் நம்ம பார்க்குறோம். அவன் கை கால் இதெல்லாம் என்ன, இனர்ட் தான். பட் அது நகர்றது, கான்சியஸாக நகர்றது. அவர் வாயை திறந்து பேச முடியுது, ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு உடனே உள்ள ஒரு கான்சியஸ் என்டிட்டி அதை இயக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. ஜடத்தை தான் பார்க்குறோம், ஆனால் ஜடத்தினுடைய இயக்கத்தை வச்சு உள்ள கான்சியஸ் என்டிட்டி அதை இயக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே தானே ஜெகத்துக்கு பார்க்கணும் இப்போ இல்லையே. இதெல்லாம் வந்து நேச்சர். நேச்சர்னா அது பின்னாடி எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கே. இன்டெலிஜென்ஸ் ஆன்கோயிங் பேசிஸ்ல இயங்குறது. ஸோ லாஜிக்கலி அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஈஸ்வரன்றது நியதி ரூபமாக நமக்கு எவிடென்ட் ஆறார். ஓகே, அந்த ஈஸ்வரன்றது ஒரு பர்சன் எடுத்துட்டா இதுல நிறைய உதைக்கும். ஏன்னா ஆர்டரா வந்து ஒரு பர்சன் உட்கார்ந்துட்டு இதை இயக்குறார் அப்படிலாம் கல்பனையே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஈஸ்வரா வந்து இஸ் பியாண்ட் அ ஹியூமன் ஃபார்ம். அதனாலதான் அது சக்தி அப்படி இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றா சில பேர். பட் அது என்னங்கிறது நம்ம சாஸ்திரம் காண்பிக்க போறது பின்னாடி. ஓகே, நம்ம இப்போதைக்கு ஒரு சூப்பர் பவர்னே எடுத்துப்போம். ஒரு சூப்பர் பவர் பர்சன் கிடையாது, ஒரு பவர். ஒரு என்ன என்ன சொல்றது, தட் இஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு விஷுவலைஸ் இட், பட் இட் இஸ் அ பவர். அது வந்து எல்லாத்தையும் இப்ப இயங்குறது. அதுதான் ஈஸ்வரன். இப்ப நம்ம அதுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். ஏன்னா லார்ட்ஷிப் இருக்கிறதுனால. ஈஷிதா அப்படின்னா லார்ட்ஷிப். இந்த ஈஸ்வரன்ன்ற இன்னு சேர்க்கறதுனால ஹியூமன்ற மாதிரி தோணும். அதனால ஈஸ்வரஹா ஈஸ்வரன் நம்ம வேற வழி இல்லை, அப்படிதான் இல்லைன்னா இனர்ட்டா நம்ம சொன்னோம் ஈஸ்வரத்துன்னு சொல்லி இருந்ததுன்னா அப்ப அது ஒரு இனர்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி மைண்ட்ல வந்துடும். அதுக்கு ஒரு கான்சியஸ் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஈஸ்வரன்ற பெயர் இஸ் பெட்டர். ஓகே, இப்போ இது முதல்ல இதை காக்னைஸ் பண்ணணும். அப்பதான் ஓம்லியோ எதுலையோ இந்த விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால அதை வந்து மெடிடேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிடேஷன்னா என்ன, அதை ரெக்கக்னைஸ் பண்றது தான். இப்போ இந்த ஈஸ்வரன்ல இன்னொரு மெயின் ஆஸ்பெக்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததுன்னா, இந்த கான்சியஸ் ஆர்டர் சமஷ்டினா கலெக்டிவ்லி எல்லா ஆர்டரும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு தேவத்தைன்னு சொல்றோம். இப்போ கண்ணுங்கிறது வந்து ஒரு தனி ஆர்டர், அதை இயக்கிறதுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கே, அதுக்கு தேவதைன்னு பேர். இப்போ இதுல நம்ம கான்டெக்ட் இருக்கனால தேவதையும் சொல்லிடலாம். ஈவன் தோ மொத்தமா ஒரு ஈஸ்வரா சொன்னாலும் கூட ஒன்னும் தனித்தனி இன்டெலிஜென்ஸ் தானே. ஐங்கிறது வந்து ஒரு தனி இன்டெலிஜென்ஸ், இயர்ஸுங்கிறது ஒரு தனி இன்டெலிஜென்ஸ், மவுத்துங்கிறது ஒரு தனி, ரெண்டும் அதனுடைய ஸ்டடியே வேற இல்லையா. ஒன்று ஆப்தல்மாலஜின்னு சொல்றோம், இன்னொன்று டென்டிஸ்ட்னு சொல்றோம், இன்னொன்று ஆர்த்தோபெடிக்னு சொல்றோம். ஏன்னா அதனுடைய ஸ்டடி வேற, அதனுடைய இயக்கம் வேற, அதனுடைய இன்டெலிஜென்ஸ் வேற, அதுக்கு தேவைப்படுற ஃபுட்டு வேற, நரிஷ்மெண்ட் வேற. அதனால அதை ஒரு தனி தேவதையாக
வேதம் வந்து சொல்றது. நாட் ஜஸ்ட் ஹியூமன் பாடி மட்டும் நான் சொன்னேன். இப்போ பாடி மட்டும் இல்லை, ஈவன் லைக் ஃபோர்ஸஸ், விண்டு, ஃபயர், என்ன இது அத்தனைக்குமே வந்து ஒரு தனி இன்டெலிஜென்ஸ். மழை பெய்யுதுன்னா அது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி. இந்த இடத்துல எப்பவும் இந்த மாசத்துல மழை பெய்யறது, அது ஒரு சிஸ்டம் இயங்கிண்டே இருக்கு. அந்த சிஸ்டத்தை ஒரு கான்சியஸ் சிஸ்டமாக பார்த்து அதை ஒரு தேவதைன்னு சொல்லுது வேதம். அந்த தேவதைக்கு அதனாலதான் தனி ஒரு விதமான நைவேத்தியம் பண்ணணும், ஒரு விதமான மந்திரம் சொல்லணும், ஒரு விதமா யூ ஹேவ் டு இன்வோக் இட் பிகாஸ் இட் நீட்ஸ் அ டிஃபரெண்ட் நரிஷ்மெண்ட், அதனுடைய ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி. சரி, இப்ப இந்த தேவதைகள்லாம் தனித்தனியாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அதுக்கு ஒரு கான்சியஸ், இப்ப நம்ம உடம்பு மாதிரிதான் கண்ணு, ஐஸுங்கிறது ஒரு தனி இன்டெலிஜென்ஸா இயங்குது. என் மைண்டு போய் இந்த கண்ணை இப்படி இயக்குன்னுலாம் சொல்றது இல்லை, அது பாட்டு அது இயங்கின்னு இருக்கு. லங் அது பாட்டு இயங்கின்னு இருக்கு, ஹார்ட் அது பாட்டு பம்ப் பண்ணிட்டு இருக்கு, நானே தூங்கி போயிட்டா கூட அது வேலையை பண்ணிட்டு இருக்கு ஒரு விதமாக. ஸோ இது எல்லாமே தனித்தனி தேவதை பண்றதுன்னு எடுத்துட்டா கூட ஒட்டுமொத்தமா இதுக்கு பின்னாடி ஒரு கான்சியஸ் என்டிட்டி இருக்கா, நான் ஏதோ ஒண்ணு, நான்றதோடைய தன்மை. அப்போ இண்டிவிஜுவல் தேவதாஸ் இருந்தாலும் சமஷ்டியாக ஒரு ஈஸ்வரன் இருக்கார். இந்த ஈஸ்வரனுடைய பார்ட் தான் நம்ப. ஸோ ஆப்வியஸ், ஏன்னா கலெக்டிவ்ல அதனால சஸ்டெயின் ஆகப்படுறது தான் இந்த பாடி. இந்த ஃபுட்டு வந்து வேர்ல்டுல இருக்கிற ஃபுட்டுலேருந்து வந்தது தான் இந்த பாடி இல்லையா? வேர்ல்டுல இருக்கிற ஹீட்டில் ஒரு பார்ட்டு தான் இந்த பாடியில் இருக்கிற ஹீட். வேர்ல்டுல இருக்கிற வாயு இல்லை ஒரு பார்ட்டு தான் இந்த உடம்புல சஞ்சாரம் பண்ற மூச்சு. ஸோ அந்த சமஷ்டி ஈஸ்வரனுடைய அங்கமாக தான் நம்மளோட சஸ்டினன்ஸ் இருக்கு. அதனால இதுல நம்ம வியஷ்டின்னு சொல்றோம், ஒன் பார்ட் ஆஃப் தட் ஹோல். அதுதான் வியஷ்டி, யூ ஆர் எ பார்ட் ஆஃப் அ ஹோல். அந்த பார்ட்டினுடைய தன்மை இந்த சமஷ்டியை ஆசிரியிச்சு தான் இருக்கு அப்படிங்கிற ரெக்கக்னிஷன் முதல்ல நமக்கு வரணும். வரும்பொழுது உபாசனை நமக்கு அப்ப ஈஸி ஆகிறது. என்ன, எல்லாமே உபாசனை தான். நம்மளுடைய ரிலீஜியஸ் லைஃப் இருக்கே, அது இத்தனை இந்த நாலெட்ஜை பேக்கின் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆயுத பூஜைன்னு எடுத்துனோம்னா ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு இன்டெலிஜென்ஸ் அதுல இருக்கு. ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், ஒரு சின்ன உளியா இருக்கட்டும், ஒரு ஆக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே have an order in it. அப்போ அது ஈஸ்வர அங்கம். சரஸ்வதி பூஜை எடுத்துப்போம், நாலெட்ஜ். நாலெட்ஜுங்கிறது என்ன? அகைன் இருக்கின்ற ஒண்ணுத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் நாலெட்ஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கின்றதுன்றதே ஈஸ்வரன் தான். ஓகே, நியூட்டன் வந்து தேர்ட் லாவை அவன் தெரிஞ்சின்றானே ஒழிய அந்த விஷயம் இருந்துன்னு தானே இருக்கு, he didn't create it. அப்போ அந்த நாலெட்ஜ் எங்க? ஈஸ்வரனோட அங்கம். அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியறது அப்படிங்கிறதுக்கும் நம்மளோட புத்தி ஈஸ்வரனால கொடுக்கப்பட்டது தானே. இந்த பாடி வந்து இஸ் given to us. பிறக்கும் பொழுது நம்ம உற்பத்திலாம் பண்ணல, we got it. நம்மளோட parentage has been given to us. நம்மளோட siblings given to us. இல்லை நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கேன், அது நானா கிரியேட் பண்ணதானா? அஃப்கோர்ஸ் நாட். உனக்கு அந்த புத்திங்கிற கெப்பாசிட்டியும் given. உன்னோட என்விரான்மெண்ட் இன் விச் யூ ஆர் brought up was also given to you. உன்னோட இந்த டீச்சர்ஸ் உனக்கு பாடம் நடத்துறாங்கிறதும் was given to you. So everything is given. ஸோ நீ அதுக்கு மேல நின்றுட்டு இருக்க. டெக்னிக்கலி த என்டையர் திங் இஸ் given. இன்னைக்கு என்னால யோசிக்க முடியறதுன்னா இந்த புத்தி வேலை பார்க்கறது. அது வேலை பார்க்கறதுங்கிறத வந்து நம்மளா நிர்ணயம் பண்றோம். ஏதோ ஈஸ்வர அனுகிரகத்துல அது ஒர்க் ஆகிறது, நம்ம இப்ப யோசிக்க முடியாது. தூங்க போறோம், எழுந்துக்கிறோங்கிறதே நம்ம கையில இல்லை. ஸோ ஈஸ்வரன் அப்போ இந்த எல்லாமே அதை காக்னைஸ், ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் ரிலீஜியஸ் லைஃப் இஸ் ரெக்கக்னிஷன் ஆஃப் திஸ் ஃபேக்ட். அதனாலதான் எல்லாமே லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றது. சந்தானம், குழந்தைன்றது லக்ஷ்மி, அகைன் கிவன், எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லையே.
ஸோ சந்தானம் ஒரு லக்ஷ்மி, வித்யா லக்ஷ்மி, தனம் லக்ஷ்மி, தைரியம் லக்ஷ்மி, வீரம் லக்ஷ்மி, எல்லாமே லக்ஷ்மி தான் சொல்றோம். எவ்ரிதிங் இஸ் ஈஸ்வரா. அப்போ ஒரு ஒரு ஆஸ்பெக்டையுமே நம்ம ஈஸ்வராவா பார்க்குறோம். பார்க்கணும். அது பார்க்கறதுக்காக தான் ரிலீஜியஸ் லைஃப் அது கொடுக்கப்பட்டிருக்கு. பேரண்ட்ஸை நீ ஈஸ்வரனா பார், குருவை ஈஸ்வரனா பார், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. யாருக்கு மாதா தேவனாகிறானோ அப்படிப்பட்டவனாக நீ ஆகு. அதுதான் மாத்ரு தேவஹா பவ. மே யூ பிகம் த ஒன் ஃபார் ஹூம் மாதா இஸ் தேவா, தேவதா. ஸோ மாதாவை பிதாவை வந்து தேவதையா பார்க்கறது இருக்கட்டும், சந்தானத்தையே லக்ஷ்மி, குழந்தையே தேவதை தான் நமக்கு. பசுமாடா ஈஸ்வரன், மரமா அஸ்வத்தம் ஈஸ்வரன், மலையா ஈஸ்வரன், வாயுவா வாயுலிங்கம், ஆகாசமா ஆகாசலிங்கம் சிதம்பரம், பிருத்திவியா பிருத்திவிலிங்கம். ஸோ சுத்தி இருக்கிற அத்தனையும் ஈஸ்வரனா பார்க்கறது, இதுதானே உபாசனை. சமஷ்டி ஈஸ்வரனை ரெக்கக்னைஸ் பண்றதுதான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஓங்காரத்தை மட்டும் அது ஒரு 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 விதம். பட் இஃப் யூ திங்க் அபவுட் இட், anything and everything here can be looked upon as ஈஸ்வரா, because it is ஈஸ்வரா who sustains. இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஈஸ்வரனாலேயே அத்தனையும் தாங்கப்படுகின்றது, ஈஸ்வரனே எல்லாமாகவும் இருக்கிறார். அப்படிங்கிற பொழுது அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆனா எனக்கு எப்படி எப்படி பண்ணணும், எதை பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா நம்ம ரிலீஜியஸ் விஷயம் எதை பண்ணாலும் அதுல நம்ம அதை பார்க்கலாம். நெத்தியில ஏன் விபூதி இடுறோம்? இந்த தேகோ தேவாலயா, இந்த தேகமே ஈஸ்வரன். தலையில பூ வச்சுக்கிறதா இருக்கட்டும், நெத்தியில விபூதி வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஸ்நானம் பண்ற எல்லாம் இந்த தேகமே ஈஸ்வரன், தேவாலயம், ஆத்மாவே ஈஸ்வரன். அதனாலதான் ஆத்ம பிரதட்சணம் பண்ணா போறோம். கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ண முடியலையா, ஒன்னையே நீ பிரதட்சணம் பண்ணிக்கோ, ஈஸ்வரனை பிரதட்சணம் பண்ண மாதிரி ஆச்சு. அப்போ ஒன்னுலயே நீ ஈஸ்வரனை தானே பாக்குற. நீ உன் குழந்தையில ஈஸ்வரன், வீடு ஈஸ்வரன் இல்லையா, வித்யை ஈஸ்வரன், பணம் ஈஸ்வரன், பொருள்கள் ஈஸ்வரன். எதையுமே காலில் படக்கூடாதுன்னா அங்க ஈஸ்வரனை பாரு. அப்போ இதெல்லாம் ஃபேக்ட். நீ பார்க்கறன்றது வந்து யூ ஆர் நாட் ஆர்டிபிஷியலி சீயிங், யூ ஆர் ஜஸ்ட் ரெகக்னைசிங் எ ஃபேக்ட். ஏன்னா உன்னால இப்போ உட்காந்து இதை கேட்க முடியறது, இங்க இருந்து இதை பார்க்க முடியறதுங்கிறதே ஈஸ்வரனால தான். அது நம்ம வி டோன்ட் ரெகக்னைஸ் தட். இது நடக்கிறதுனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் நடக்கிறது. உனக்கு மூச்சு ஒழுங்கா போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஹார்ட் ஒழுங்கா பம்ப் பண்ணுது, லங்ஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ணுது, காது ஒழுங்கா கேட்கறது, வெளியில சவுண்ட் ஒழுங்கா இருக்கு, எர்த்குவேக் வரல, என்ன வேணா நடக்கலாம் இல்லையா. there are so many things which can happen that நம்மளால ஒன்றும் இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா போச்சுன்னா கூட இது நடக்காதே. ஸோ என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ் ஈஸ்வரன் தானே கொடுத்துட்டு இருக்காரு நியதி ரூபமாக. அப்போ அந்த ஈஸ்வரனுடைய ரெகக்னிஷன் எவ்வளோ எவ்வளோ பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட அகங்காரம் போகிறது. ஏன்னா அகங்காரம் ஃபால்ஸ். நான் தான் பண்ணேன்னா பசி, நான் சொன்னேன்னு தெரியல, பசி போகிற வடையை கொடுன்னு கேட்டான் ஒருத்தங்க ஹோட்டல்ல போய். அதுக்கு தான் காசு கொடுப்பேன்னா ஒவ்வொரு வடையா கொடுத்துனே வந்தான். 7வது வடையில தான் பசி போச்சு. ஒரு வடை 30 ரூபா, 210 ரூபா கொடுன்னா இவன் 30 ரூபா தான் கொடுப்பேன், பசி போற வடை 7வதா தானே நீ கொடுத்தேன்னா. 7வது வடையில பசி போகணும்னா நீ 6 வடை சாப்பிட்டு இருக்கணும். அது மாதிரி நீ இங்க ஒரு விஷயம் உனக்கு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இத்தனை விஷயம் இருக்கு. அது மேல ஏறி நின்னுட்டு தான் நீ உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. அப்போ உன்னுடைய அகங்காரம் நான் தான் பண்ணேன்னா இட் இஸ் ஃபால்ஸ். எதுவுமே நம்மளோட சக்திங்கிறது வந்து ஆக்சுவலி நம்ம இக்னரன்ஸை காமிக்குது. அரகன்ஸுக்கு இங்க வேலையே இல்லை. பிகாஸ் எல்லாத்துலயுமே நம்ம டிபெண்ட் ஆன் தி சிருஷ்டி. அவர் ஓன் எக்ஸிஸ்டன்ஸுக்கே நம்ம வந்து இதுல தான் உட்காந்துருக்கோம். அதை ரெக்கக்னைஸ் பண்றதே உபாசனை. முதல்ல இந்த ஈஸ்வரா ரெக்கக்னிஷனை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆஸ்பெக்டுக்கும் அந்த ஈஸ்வரனை கொண்டு வந்தா உபாசனை. ஸோ இதை தவிர நான் சந்தியாவந்தனம் இதுல சில விஷயங்களை உபாசனையாக எடுத்துக்க முடியும். அதை நான் அடுத்த செஷன்ல வேணா பேசுறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப வேலிட். இந்த 2-3 கொஸ்டின் நம்ம ஏதோ சாந்தோக்கியத்துல படிக்கிறோம்னாலும் அதை எவ்வளோத்த நம்ம ப்ராக்டிக்கலா
லைஃப்ல எப்படி எம்ப்ளாய் பண்றதுங்கிற கேள்வி இருக்கிறதுனால இட் இஸ் ஒர்த் நம்ம இதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.